ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு? நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டயலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம். பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் see. நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் 1 தெரியுமா? பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன். ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் 1, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில நம்பர் 1, கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகள்ல நம்பர் 1, மகப்பேறுக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் 1, 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் 1. இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்க எடுத்த புள்ளி விவரம் இல்ல, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். பழனிசாமி ஆட்சியில தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் 3வது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கும். அன்பரசன் இருக்கார, அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதுல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும். பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே, அதுல மட்டும்தான் நம்பர் 1. எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு, ஒன்றிய அமைச்சர்களுக்கு, பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க, மோடி தான் எங்க டாடின்னு சொன்னீங்களே. அது மட்டும் இல்ல, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம். ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி.